ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் டைம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து அம்மா அப்பாவை சார்ந்தோ டிபெண்ட் பண்ணியோ இருக்கும். அதுக்கப்புறம் குருமார்கள், டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அதுக்கப்புறம் நண்பர்கள், அதுக்கப்புறம் காதலன் காதலி, அதுக்கப்புறம் கணவன் மனைவி, அதுக்கப்புறம் குழந்தைகள். இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா சொசைட்டி, சமூகத்தை சார்ந்தோ டிபெண்ட் பண்ணியோ இருக்கும். இப்போ இந்த டிபெண்டன்சி அப்படிங்கிற அதிகமாக வந்துட்டு இருக்குல்ல. இப்போ இந்த டிபெண்டன்சி இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக ஓரளவு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாது. ஆனால் இன்னொரு டேர்மில் சொல்கிறேன், அதை கவனிங்க. இப்போ இந்த என்டையர் டிபெண்டன்சியை தூக்கிட்டு தன்னுடைய லைஃப்பில் யாருமே இல்லாமல், சொன்ன இந்த உறவுகள் யாருமே இல்லாமல், ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனை போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும் சொல்ல முடியாத வழிகள் எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு. சொல்ல முடியாத வழிகள் எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் மட்டும்தான் தெரியும். இண்டிபெண்டன்சி, முழுமையான ஒரு இண்டிபெண்டன்சி ஃபுல்லாக கிடைக்கிது அப்படிங்கும்போது சில இடத்துல அது வழி தவறி போகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும் இந்த டிபெண்டன்சி எவ்வளோ ஒரு நல்லது அப்படின்ட்டு. இது எங்கே கை மீறுது, எல்லை மீறுது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும்போது தான் இது எல்லை மீறுது. அந்த ஃப்ரீடம், அந்த புழுக்கம், அந்த விட்டு விலகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருது. கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் எதுவுமே தப்பே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் தோணுது. டிபெண்டன்சி வித்தின் இண்டிபெண்ட் இஸ் குட். ஆக்சுவலாக அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத லெவலுக்கு சில மாற்று பாதையில் போகக்கூடிய நேரங்கள் வந்துடும்.